சால்னா செய்கிறதுக்கு மல்லிப்பொடி, 2 கரண்டி மல்லித்தூள், தக்காளி பழம் 5, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி கரைச்சி வச்சுருக்கு. புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். மீன் சால்னா செய்கிறது. மஞ்சத்தூள் நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கணும். மல்லிப்பொடி, உப்பு, மிளகாத்தூள் எண்ணெயில் கிண்டி விடணும். எண்ணெய் 4-5 ஸ்பூன் ஊற்றணும். நல்லா குழம்பு அப்படி தான் நினமா இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஜீரகமும் வெந்தயமும். வெந்தய ஜீரகம் வெடிச்சிருச்சு. வெங்காயம், இந்த குழம்புலையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். பச்சை வெங்காயம், தக்காளி பழமும் இதில் கொஞ்சம் போட்டுக்கணும். எண்ணெயில் கொஞ்சம் கிண்டி விடணும். நல்லா குழம்ப கரைச்சிக்கணும். இந்த மீனுக்கு இந்த சால்னா போடும். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போடணும். இப்போ தக்காளி கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிடணும். பாதி தக்காளி குழம்புல வதக்கணும், பாதி தக்காளி எண்ணெயிலே வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சால்னாலே பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். தேங்காய் அரைச்சிருக்கோம், 1/2 கப்பு போதும் தேங்காய். இப்போ சால்னா ஊற்றிடணும். மீன் சால்னா மீன் சால்னா நல்லா கொதித்து வத்தணும். இது மாதிரி இப்போ மீன் போடணும். தேங்காயும் ஊற்றிடணும். மீன் ஊற்றின உடனே மாங்காய், நாலு மாங்காய் போடணும், 4 பீஸ். அவ்வளோதான், மூடி வச்சிடணும். மீன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் போட்டு ஒரு கொதி இறக்கிடணும். அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.